பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 1வது அதிகாரத்தில நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பார்த்து கொண்டிருக்கும்போது, அதில சில வசனங்கள் நம்ம வேண்டுமென்றே விடுவிட்டு விட்டோம். காரணம் என்னவென்றால், அவைகள் ஒரு முக்கியமான இது இல்ல என்பதற்காக அந்த வசனங்களுக்கு நம்ம இந்த தினசரி தியானத்தில எடுத்துக்கொள்ளவில்லை. மத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம், 7வது வசனம், 12, 13, 14, 15 இந்த வசனங்கள் நம்ம இந்த இதில் எடுத்துக்கொள்ளலை. இதை நம்ம விட்டு அதில் முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா? இதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 1:6, மேத்யூ 1:6. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகோபயாமை பெற்றான். ரெகோபயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். இப்போ என்னன்னா, இங்கே இன்னொரு பெயர் வர்றதை பார்க்குறோம். இன்னொரு சகோதரனுடைய பெயர். இது யாரு? உரியாவின் மனைவியாய் இருந்தவள். யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பத்சேபாள் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி. இந்த பத்சேபாளுக்கும் தாவீது ராஜாவுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தினால பிறந்தது தான் சாலமோன். சாலமோன் பெரிய ஞானவான். ஆனால் அவருடைய பத்சேபாளுடைய கணவன் யார்? உரியா. அவர் உரியாவுடன் திருமணத்தில் இருக்கும்போதே என்ன நடந்தது? பத்சேபாளை பார்த்து விருப்பங்கொண்டு இன்னொருத்தருடைய மனைவியோடு தொடர்பு கொண்டு அந்த மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை மரித்து போகிறது. அந்த பிள்ளை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உரியாவை என்ன பண்ணுறாரு? அங்கே யோவாபுக்கு கடிதம் எழுதி அங்கே கொண்டு போய் போர்க்களத்தில் அவரை சாகடிக்கிறாரு தாவீது. சாகடித்து அவன் இறந்ததுக்கு பின்பாக அவனுடைய மனைவியை தன்னுடைய சொந்த மனைவியாக மாற்றிக்கொண்டு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை தான் சாலமோன். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இது நம்ம இன்றைக்கு பார்க்கிற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் போல தானே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கிற ஒரு பையன்தான் சாலமோன். அந்த சாலமோனுடைய வம்சாவளியில் வரக்கூடிய ஒரு யார் ராஜா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை பண்ணது யாரு? தாவீது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொல்லக்கூடிய அடைமொழி என்ன? தாவீதின் குமாரன். எப்படி? தாவீதின் குமாரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. யோசிச்சு பாருங்க. அவருக்கு எல்லாரும் கூப்பிடக்கூடிய ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஒரு ஆவலாக, ரொம்ப கூப்பிடக்கூடிய ஒரு காரியம் என்ன? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. இயேசு கிறிஸ்து எல்லாரும் கூப்பிடுறது என்ன? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லக்கூடியதாக அங்கே சொல்கிறாங்க. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வம்சாவளியில் வந்தாலும் அவர் என்ன சொல்லலை? அதை பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடியதா. அதாவது அவர் தாவீதை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், இல்லை தாவீதின் வம்சாவளியில் வராதபடி நேரடியாக வந்த மாதிரி காட்டியிருக்கலாம். அதெல்லாம் செய்யவே இல்லை. மாறாக என்ன? அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடியதா. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுன்னு சொன்னாலே அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லும் விதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது பத்சேபாள், உரியா, தாவீது அவங்க வம்சாவளி வருவது இது மிக ஒரு கேவலமான ஒரு காரியமாக வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகக்கூடிய காரியத்தை எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக சாலமோனை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். எப்படி? சாலமோன் ராஜா மாதிரி ஒரு ராஜா இல்லை என்று சொல்லும் விதமாக அவருக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுக்குறாரு, செல்வத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா சாலமோனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனால் சாலமோனுடைய வம்சாவளி எப்படி இருக்கிறது? மிகவும் கேவலமாக இருக்கிறது. அப்போ எனக்கு அருமையானவரை சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய மோசமான காரியங்களை நம்ம கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது கர்த்தர் அதையும் மகிமையாக மாற்றக்கூடிய தேவன்.
எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய பலவீனம், உங்களுடைய தோல்வி, உங்களுடைய பாவம், அதை நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதையும் மகிமையாக மாற்றக்கூடிய தேவன். ஆமாம், ஒன்றுமில்லாததிலிருந்து அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். இழந்து போன இடத்துல ஆண்டவர் திரும்ப கூடிய தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நீங்கள் எப்படிப்பட்ட எவ்வளவு மோசமான பாவத்தில் இருந்தாலும் அதை அவர் மன்னித்து உங்களை முடிசூட்டக்கூடிய ஒரு மகளாய் மாற்றி, இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவன் என்று சொல்லுவதற்கு கர்த்தர் ஒரு காலம் வைக்கப்படுவதில்லை. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய அது எவ்வளவு மோசமான பாவ வாழ்க்கையாக இருந்தாலும் அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றி கொடுப்பார். வல்ல பிதாவே, இதோ அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ பத்சேபாளுடைய வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அந்த வம்சாவளியில் வந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும் விதமாக மாற்றி இருக்கிறீங்களே ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்கள், தங்களுடைய மீறுதல், அக்கிரமங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னல சந்திப்போம்.